தடைகளை வெல்வோம், தேசத்தை உயர்த்துவோம். அனைவருக்கும் வணக்கம். நமது நாட்டின் 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குடியரசு தினம் என்பது வெறும் விடுமுறை நாள் மட்டுமல்ல, அது ஒவ்வொரு இந்திய பிரஜைக்கும் சம உரிமை வழங்கப்பட்ட நாள். நமது அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழங்கியிருக்கும் மிகப்பெரிய பலம் சமத்துவம். மாற்றுத்திறனாளி நண்பர்களே, உங்களில் பலருக்கு சமூகம் சில எல்லைகளை வகுத்திருக்கலாம். ஆனால் அந்த எல்லைகளை தாண்டி செல்லும் வலிமை உங்கள் மனதிற்கு உண்டு என்பதை மறந்து விடாதீர்கள். உடல் என்பது ஒரு கருவி மட்டுமே. சாதனை புரிவதற்கு தேவை உறுதியான உள்ளம். ஸ்டீபன் ஹாக்கிங் முதல் நமது நாட்டு பாரா ஒலிம்பிக் வீரர்கள் வரை அனைவரும் நமக்கு உணர்த்துவது ஒன்றே ஒன்றுதான். தடை என்பது உடலில் இல்லை, நாம் கொள்ளும் அச்சத்தில்தான் இருக்கிறது. நமது உரிமைகளை அறிவோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கான கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்கிறது. உங்கள் உரிமைகளை தெரிந்து கொள்ளுங்கள். முன்னேற்ற பாதையில் துணிச்சலாக நடைபோடுங்கள். இந்த நாடு முன்னேற வேண்டுமென்றால் அதில் உங்கள் பங்களிப்பு அவசியம். கலை, அறிவியல், தொழில்நுட்பு, விளையாட்டு என நீங்கள் தேர்ந்தெடுக்கும் துறையில் மிகச் சிறந்தவராக திகழுங்கள். அதுவே நீங்கள் இந்த தேசத்திற்கு செய்யும் மிகப்பெரிய மரியாதை. மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவைப்படுவது பரிதாபம் அல்ல, அவர்களுக்கான சம வாய்ப்புகள் மற்றும் தடையில்லாத கட்டமைப்பு வசதிகள். ஒரு மாற்றுத்திறனாளி சுதந்திரமாக செயல்பட தேவையான சூழலை உருவாக்குவது ஒவ்வொரு குடிமகனின் கடமையாகும். கவிஞர் பாரதி சொன்னது போல, உச்சி மீது வானிடித்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லையே. உங்களிடம் உள்ள தனித்துவமான திறமையை உலகம் அறியச் செய்யுங்கள். தடைகளைக் கண்டு தயங்காதீர்கள். சிகரங்களைத் தொட தயாராகுங்கள். நமது மூவண்ணக் கொடி உயரத்தில் பறப்பது போல உங்கள் லட்சியங்களும் எப்போதும் உயரத்தில் இருக்கட்டும். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய்.